இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சொந்தங்களை இன்னைக்கு மதிய நம்ம வீட்டில் என்ன சமைக்க போகிறோம்னா, நம்ம லைவ் பண்ணும்போது ஒரு சொந்தங்கள் வந்து மொச்சப்பயிர் வாங்கி கருவாட்டு குழம்பு வைக்க சொன்னாங்க. இப்போ அவங்க கேட்ட மணி தாங்க மொச்சப்பயிரில் கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணி குடும்பத்தோடு சாப்பிட போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொந்தங்களை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம போடுற வீடியோ பதிவு வந்து ஒரு சில சொந்தங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது. அதை நம்மகிட்டே சொல்கிறாங்க. நம்ம போடுற வீடியோ பதிவு ஒரு 4 சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க. சொந்தங்களை இன்றைக்கி நம்ம வீட்டில் கருவாட்டு குழம்பு வைக்கிறக்காண்டி கத்தலை கருவாடு தான் எடுத்துருக்கோம். இந்த கத்தலை கருவாடு நம்ம வீட்டில் ரொம்ப நாளாகவே கிடந்துச்சு. இப்போ இந்த கத்தலை கருவாடு சுத்தம் பண்ணி தான் குழம்பே ரெடி பண்ண போகிறோம். இந்த கத்தலை கருவாடு வந்து குழம்பு வைக்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு குழம்பு வைக்கிற கண்டி தான் மொச்சப்பயிரை வறுத்து அவிய போட போகிறோம். இப்போ சட்டி அடுப்பில் வைப்போங்க. மொச்சப்பயிரை பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சுங்க. இதுலேயே தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் அவிய போட்டுக்கிறோம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோங்க. மொச்சப்பயிர் கொஞ்சம் நேரம் அவிஞ்சு வரட்டுங்க. அதுக்குள்ளேயே போய் கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். சொந்தங்களே கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்களே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நம்மளுக்கு மொச்சப்பயிருமே அவிஞ்சு வந்துச்சு. இறக்கி வச்சுக்கிடுவோங்க. இப்போ கருவாட்டு குழம்பு வைக்க சட்டி எடுத்துல போங்க. எண்ணெய் சூடாயிருச்சுங்க. வெந்தயம் போட்டுக்கிறோம். தேவையான கருவேப்பிலை போட்டுக்கிறோம். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். ஒரு வெள்ளைப்பூடு உரிச்சதுக்கு அதையும் சேர்த்துக்கிறோம். நல்லா வெங்காயத்தை பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடையெல்லாம் வதக்கி விட்டுக்கிறோங்க. வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாலாம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம வெட்டி வச்ச தக்காளி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் இந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிறோங்க. தக்காளி சேர்த்துக்கிறோங்க. வெட்டி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறோம். கத்திரிக்காய் சேர்த்துக்கிறோம். முருங்கைக்காயும் சேர்த்துக்கிறோங்க. எண்ணெயிலே எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். நம்ம போட்ட எல்லா பயிருமே இந்த எண்ணெயில நல்லா வெந்து வந்துட்டா இதோட மசாலா சேர்த்துக்கிறோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க. மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோங்க. குழம்பு மசாலா சேர்த்துக்கிறோங்க. லைட்டா தண்ணி ஊற்றி கிண்டி விட்டுக்கிறோங்க.
இலையிலேயே நம்ம கரைச்சி வச்சு 100 கிராம் புளியும் சேர்த்துக்கிறோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நம்ம கருவாட்டை சேர்த்துக்கணும். நம்மளுக்கு குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சுன்னா சுத்தம் பண்ணி கருவாட்டை சேர்த்துக்குவோம். கருவாட்டை சேர்த்துக்கு முன்னாடி நம்ம மொச்சை பயிரை சேர்த்துக்குவோங்க. அரைச்சி வச்சிருக்க தேங்காயும் சேர்த்துக்கிறோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தி வரட்டும். சொந்தங்களே நீங்க கேட்ட மாதிரியே மொச்சை பயிர்ல கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுக்கிறோம். நீங்க கேட்ட மாதிரி மொச்சப்பயிர் வாங்கி கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிட்டு குடும்பத்தோட சாப்பிட போறோம். நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சொன்னாங்களே எல்லாருமே சேர்த்து சாப்பிடலாம். சாப்பிடுமா? அதானே புதியா சும்மா சும்மா இருந்தா ஐ ஐ ஐ என்னது சொல்லு ஆ அம்மா சாப்பிடுமா? அள்ளி சாப்பிடுங்கத்தா. என்ன சொன்னாங்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் கேட்ட மாதிரி மொச்சப்பயிர் போட்டு கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. குடும்பத்தோட சாப்பிட போகிறோங்க. என்னக்கா சாப்பிடுமா? அள்ளி சாப்பிடுங்கத்தா. பச்சை புளியை கரைச்சி கொஞ்சம் போல் மசாலா போட்டு அதில் 4 கருவாடை வச்சாலே கருவாட்டு குழம்புன்னு சொல்கிறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்புக்கு தேவையான நிறைய பொருட்கள் சேர்த்து இன்றைக்கி ஒரு கருவாட்டு குழம்பு வச்சுருக்கோம். அப்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. சொல்லுங்களேன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு. சொன்னாங்களே நினைப்பீங்க அவ்வளோ ஒரு அருமையா இருக்குன்னு. இந்த ஊர கருவாடா இருக்கட்டும் சொல்லி, பற்ற கருவாடா இருக்குன்னு சொல்லி, காஞ்ச கருவாடா இருக்கணும். ஊர கருவாடும் பற்ற கருவாடும் வச்சு கீரைத்தன்மையா இருக்கணும்ல, குழம்புல போட்டோடனே குழம்போட கரைஞ்சிடும் கருவாடு. இந்த காஞ்ச கருவாட்டுக்கு எப்படின்னா, இப்போ நீங்க நம்ம வச்சோம்ல குழம்பு சொன்னாங்களே, என்ன நம்ம இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வைக்க போறோம் தெரிஞ்சுட்டாலே நம்ம தண்ணியில ஊற போட்டுருணும். அந்த குழம்பு அடுப்புல போட்டு குழம்பு கொதிச்சு வத்தி வரையில இந்த கருவாடு போடும் போது தண்ணியை விட்டு நம்ம எடுக்கணும். அப்போ அந்த குழம்போட அந்த காஞ்ச கருவாடு கரைஞ்சிடும். நீங்க எல்லாம் அந்த காஞ்ச கருவாடு வச்சீங்கன்னா நம்ம வச்சோம்ல, அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்ற அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். சொன்னாங்க நீங்க நம்ம போட்ட கருவாடு இப்படி 8 கருவாடு போட்டிருக்கோம். அப்படி குழம்போட கரைஞ்சிதான் நம்மளுக்கு வந்துடும். கருவாட்டு குழம்புல நம்ம கருவாடை முழுசா போட்டு முழுசா எடுத்து சாப்பிட்றோம்ல, அது ஒரு டேஸ்டா இருக்கும். ஆனால் நம்ம போடக்கூடிய கருவாடு அந்த குழம்போட கரைஞ்சிட்டு நினைங்களேன், அதுதான் கருவாட்டு குழம்பு. அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், குவாலிட்டியான கருவாடுன்னு சொல்கிற மொக்க கருவாடுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு கருவாடை வச்சு எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ஒரு கருவாட்டு குழம்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு கருவாடு கூட கிடையாது, ஆனால் நல்லா காஞ்ச கருவாடு, பழைய கருவாடு. அப்படியே அவ்வளோதான். தண்ணியில் ஊற போட்டிருந்தோம்.
சரி அந்த குழம்பு கொதிக்கிற நேரம் தான் அதை சுத்தம் பண்ணி அடுப்புல சேர்த்தோம். கரைஞ்சு போச்சு. அவ்வளோ ஒரு மனமா இருக்கு. அதுக்கு தாண்டி மொச்சப்பயிர் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுல சேர்க்கிறமே சொன்னங்களே பொருட்கள் முருங்கைக்காய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, அந்த கருவாட்டு குழம்பு சாறு அதோட இறங்கி நம்ம பிணைந்து சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் சொன்னாங்களே. நீங்களும் ஒரு முறை காஞ்ச கருவாடா இருக்கட்டும் சரி, ஊற கருவாடா இருக்கட்டும் சரி, இப்படி தண்ணியில போட்டு குழம்பு கொதிச்சு நம்ம கருவாடு போடும்போது தண்ணியை விட்டு எடுத்து போடுங்களேன். குழம்பா கருவாடு கரைஞ்சு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். நல்லா இருக்கு சொன்னாங்களே, அவ்வளோ ஒரு அருமையாக வந்திருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பேசல அப்படிங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள். நம்ம வச்சிருக்க கருவாட்டு குழம்பு எப்படி இருந்துச்சுன்றதை கமாண்டில் சொல்லுங்கள். நம்ம கருவாட்டு வியாபாரம் வேற பண்ண போகிறோம். இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சு காட்டிருக்கேன். உப்பு உள்ள கருவாடாக இருக்கட்டும், உப்பு இல்லாத கருவாடாக இருக்கட்டும், எப்படி சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிட்டே இருப்பேன் சொந்தங்களே. அது போக சொந்தங்களே, நம்ம தொடர்ந்து இப்போ ஒரு 3 நாள் 4 நாள் வீடியோ பண்ண முடியல. ஏன்னா இவங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். என்னன்னு வியாபாரம் பண்ண போறோம் அப்படி இருக்கு உடல்நிலைன்னு தெரியல. நம்ம கருவாட்டு வியாபாரம் பண்ண போறோம் சொல்லாம உடல்நிலை சரியில்லாம போகும். தொடர்ந்து ஒரு 4 நாள் வீடியோ பண்ணல. இன்னைக்குமே ஒரு பண்ணாத சூழ்நிலை தான். சரி இப்படி கடந்தா சேரும் கடந்தா மிச்சான்னு சொல்லிட்டு நான் தான் வாங்க பழைய கருவாடு கிடக்கல, நம்ம சொந்தங்களுமே மொச்சப்பயிர் வாங்கி கருவாட்டு குழம்பு வைக்க சொன்னாங்க. அப்படி பண்ணுவோம் மச்சான். நான் தான் ஒரு முயற்சினால அந்த கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம் சொந்தங்களே. சூப்பரா இருக்கு சொந்தங்களே. அது போயிடும், இது ஒண்ணும் பண்ணாது, சாப்பிடுங்க. கருவாட்டு குழம்புல மட்டும் சேர்க்கிற எந்த பொருளுமே வீணா போகாது சொந்தங்களே. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு. அது ஒன்றும் செய்யாது, சாப்பிடுங்க, ஒன்றும் செய்யாது. அப்பா பார்த்துட்டு இந்த கோழிக்கு 2 பேரும் பதறிக்கிட்டே இருக்காது சொன்னாங்களே. ஏன்னா கோழி பறந்து கொத்து, அதனால பதறாங்க. கருவாட்டு குழம்பு பேர் அவிச்ச முட்டை வேற அவிச்சிருக்கணும். நல்லா இருக்குல்ல? சாப்பிடுங்க, அள்ளி சாப்பிடுங்கத்தா. நம்ம சொந்தங்களுக்கு கேட்கறது நாங்க ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டே இருப்போம் சொந்தங்களே. வீடியோ பண்ணல, ஒரு 2 நாள் வீடியோ பண்ணல, 3 நாள் பண்ண விட்டாலும் நீங்க கேட்கறது என்னைக்கு நாட்டு ஒரு நாள் நாங்க செஞ்சு உங்களுக்கு காட்டிடுவோம் சொந்தங்களே. இது ஒரு லைவ்ல கேட்கற நேரம் பண்ண முடியாது. ஆனா நீங்க கேட்ட யாவும் எங்களுக்கு இருக்கும். அது நம்ம கையில கிடைக்கிற நேரம் கண்டிப்பா ஒரு நாள் பண்ணிடும். இன்னைக்கு சொந்தங்களை அன்னைக்கு கேட்டாங்க, இப்போ ஒரு 4 நாள் இருக்கும் லைவ்ல கேட்டாங்க. அந்த யாவும் இருந்துச்சுல, இப்ப நாங்க பண்ணிட்டோம். உங்களுக்கு மனசு உங்களுக்கு நிறைவா இருக்கும். நாங்க சாப்பிட்ற எங்களுக்குமே நிறைவா இருக்கும் சொன்னாங்க. தாக்கு எப்படி இருக்கு? நல்லி தண்ணுங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு சொந்தங்களே. நம்ம கருவாட்டு வியாபாரம் பண்ணும்போது நம்மளோட கருவாடை ஆர்டர் பண்ணி மொச்சப்பயிர் வாங்கி குழம்பு வச்சிருங்க. என்ன தெரியுமா? நம்ம சொந்தங்க சொல்ல சொல்லுங்க சொந்தங்களை. இந்த மதிய வேலை நீங்க கேட்ட மாதிரி மொச்சப்பயிர் வாங்கி கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணி குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படி இருந்துச்சு வீடியோங்களுக்கு அம்மாண்ட சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுக்கு எப்போதுமே சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க சொந்தங்களே. வீடியோ முடிச்சுமா சொந்தங்களே? இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை நம்ம சேனல் கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தகவல்களா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவா கடல் மேல பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்த நம்பிக்கையோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். சொல்லு டாடா சொல்லாக்கு உங்க சொந்தங்களுக்கு டாடா சொல்லு. பிளேன் கிஸ் கொடு.